வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். நான் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. வாங்க நம்ம எங்கள் ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜ் டாப்பில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு ஸ்வீட்டோடு உங்களுக்கு சொல்கிறேன். இது தேன் இருக்குது உள்ளே. இது எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கனடா போயிருந்தப்ப அங்கேருந்து ரிட்டன் வரும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க பேர் விக்டர் நிக்கோலஸ். அந்த அண்ணன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க என் ஹஸ்பண்டை. அவங்க ரிட்டன் வரும்போது ஒரு மேப்பிள் சிரப் கொடுத்தாங்க. அவங்க ஞாபகமாக அந்த சிரப் தீர்ந்து போச்சு. நாங்கள் தேனை ஊற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க ஞாபகமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த வால்கிளாக்கும் அவங்க தான் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு குட்டி மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஓப்பனர். இதுக்கு அடியில் மேக்னெட் இருக்குது. அதனால் எப்படி ஃபிட் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஒரு கிளாத் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எங்கள் ஃப்ரிட்ஜ் கலருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படி பார்த்து வாங்கலை, ஆனால் வாங்கும்போதே அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ரொம்ப யூஸ் ஆகவும் செய்யுது. இதில் நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இருக்குது. இதில் எப்பயும் ஒரு பேனா, ஒரு நோட்டு, இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. ஏதாவது ஞாபகம் வரும்போது இப்படி எழுதிக்கலாம். ஹேண்டியாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இது ரேட் 450. இது ஒரு நார்மல் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். எக்கோ சூப்பர் மார்க்கெட்னு. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜோட டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வேர்ல்பூல் மாஸ்டர் மைண்ட் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. 2011 வாங்கினோம். இந்த ஃப்ரிட்ஜு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. இதனால் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வால்யூம் பார்த்திங்கன்னா 195 லிட்டர், கிராஸ் வால்யூம் 220 லிட்டர். இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இது 3Dயில் மயில். இது சின்ன ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ வாங்க ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜை திறந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. அதனால் நான் இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். வாங்க ஃப்ரீசரில் நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே போட்டிருக்கிறது இது நான் ஸ்லிப்பரி மேட்டுன்னு சொல்லலாம். டேபிள் மேட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏதாவது சிந்துனாலும் சரி, இல்லை ஸ்லிப் ஆகாமல் அப்படிங்கிறது ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், சிந்துனா நம்ம இதை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கீழே கரைப்படாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு சுத்தமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம். இதில் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஐஸ் ட்ரே இருக்குது. இது ஐஸ் ட்ரே கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஐஸ் இருந்துச்சுன்னா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா கஸ்தூரி மேத்தி. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா, வெளியே வச்சிங்கன்னா கொஞ்ச நாளே கெட்டு போகிற மாதிரி இருக்குது. இதே இது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்குது. நம்ம தேவைப்படுற போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரோசன் பட்டாணி வாங்குறதுக்கு பதிலாக சீசன் இருக்கும்போதே நம்ம 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி இந்த மாதிரி சுத்தப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்ம எப்பப்போ நம்மளுக்கு உப்புமாவுக்கு தேவையோ, இல்லை வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி தேவையோ, இல்லை குருமா வைக்கிறதுனாலும் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலே அந்த பட்டாணி வச்சு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக போடணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போயே பாருங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்கா. இது இப்போ இந்த ஈரம் இந்த காயில் படும். நம்மளுக்கு சீக்கிரம் அழுகி போக சான்ஸ் இருக்குது. இது டிஷ்யூவில் பட்டால் நம்ம அந்த ஈரம் உறிஞ்சிக்கிறோம். ரொம்ப நாள் வைக்கணும். இந்த டிஷ்யூவே ஈரமாயிடுச்சுன்னா மாற்றிக்கோங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் இது மொச்சப்பயிறு. இந்த மொச்சப்பயிரில் தோல் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது தோல் எடுத்து வச்சா இதை பருப்பு மாதிரி நம்ம பருப்பு மாதிரியே வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே அதுதான் இருக்குது. இதில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ 2 டிஃபன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் தேங்காய் பூவை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நல்லா ஒரு தேங்காவோ 2 தேங்காவோ துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் குழம்புக்கு மசாலா அரைக்கும்போது செய்யும்போது அந்த டயத்தில் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாகவும் அரைப்படும். ஏதாவது பொரியலுக்கு போடுறதுனாலும் டக்குன்னு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்போது ரொம்ப கெட்டியாயிரும். அந்த டைம் கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ தேவையோ எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படி போட்டு எடுத்தோடனே அப்படியே பூவாக வந்துடும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது கெட்டியாக இருக்கும். தண்ணியில் போட்டோன்னே லூஸ் ஆயிரும். அடுத்த பாக்ஸில்
பட்டர் வச்சுருக்கோம். இது வந்து வீட்டிலேயே தயாரித்த பட்டர் தான். நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பால் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால இது வந்து ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து ஆடை சேர்ந்து அதிலேருந்து நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது எப்படி நான் வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிற எல்லா டீட்டெயிலான உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து வீட்டிலே எப்படி நெய் தயாரிக்கணும் வீடியோ ஏற்றிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. இது வந்து முறுக்கு மாவு, இது வந்து சத்து மாவு. பாப்பாவுக்கு டெய்லி காலையில் சத்து மாவு கொடுக்கறதுனால சத்து மாவு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இங்கே வச்சுருக்கோம். முறுக்கு மாவு ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சத்து மாவு ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோவை வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதாவது சீக்கிரம் கெட்டு போகிற ஐட்டம், மளிகை ஜாமான், மாவு ஐட்டம் இப்படி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். இது எங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீசரோட டோரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், மேக்ஸிமம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். பாதாம், இது முந்திரி, இது வந்து கிஸ்மிஸ், இது வந்து பாதாம் பிசின், அதாவது ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை நார்மல் நம்ம இதை வந்து ஊற வச்சு குடித்தாவே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நல்லா ஊற வச்சு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வயிற்றில் இருக்கிற புண்ணு இதெல்லாம் வந்து சீக்கிரம் ஆறும். அதனால் இது எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். இந்த பாதாம் பீசினை வச்சு எப்படி ஜிகர்தண்டா, மதுரை ஸ்பெஷலான ஜில் ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருக்குது. இப்போ இந்த ட்ரேக்கு அடியில் பாருங்கள், இங்கேயும் வந்து நான் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி வச்சுருக்கேன். அது கெட்டியான பேப்பர்னால் அந்த கேலண்டர் இருக்கும் பாருங்கள், மந்த்லி கேலண்டர், அந்த பேப்பரை தான் வந்து நான் வச்சுருக்கிறேன். இதிலேருந்தும் எதுவுமே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எதுவும் வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு, சிந்துனாலும் இதை எடுத்து போட்டுட்டு வேறு பேப்பர் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஐஸ்கிரீம் இல்லை. இந்த பாக்ஸில் வந்து சும்மா நம்மளுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் வந்து, அதாவது மீன் ஃப்ரை மசாலா, இந்த மாதிரி எனக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் அதில் வச்சுருக்கிறேன். இதை ஒரு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பரவாமல் இருக்கும். இப்படி மூடி வச்சுட்டா. இப்போ நம்ம ஃப்ரீசர் ஐட்டம்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ட்ரேவும், இதில் வந்து ஒரு பால் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரே, இதில் பால் இருக்குது. அதே மாதிரி இது வந்து சாமிக்கு போடுற பூவெல்லாம் இதில் வச்சுருக்குறோம். அதையும் கூட ஏதாவது ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து இந்த கிளாஸ் ட்ரேலையும் வந்து நாங்கள் அங்கே போட்டிருக்கிற மேலே ஃப்ரீசரில் போட்டிருந்தோம் பாருங்கள், அதே மாதிரி ஒரு மேட் போட்டிருக்கோம். இதில் வந்து நான் முக்கியமாக வந்து குழம்பு, தயிர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதாவது கொஞ்சம் நாள் மிஞ்சின ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பச்சை மொச்சை, இப்போ சீசன் நல்லா ஏற்கனவே மேலே வச்சுருந்த இந்த பிதுக்கு பருப்பு பார்த்தீங்க. இது வந்து உரித்து வச்ச மொச்சை பயிர் இருக்குது. இது வந்து நாள் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் நம்ம உரித்து முன்னாடியே வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி பாகு நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வெந்தயக்களி செஞ்சுருந்தோம். அதில் வந்து கருப்பட்டி பாகு ஊற்றி சாப்பிடுவோம். அதில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் இதெல்லாம் செய்யும்போது யூஸ் ஆகும். முக்கியமாக எங்கள் பாப்பாவுக்கு சத்து மாவு செய்யும்போது இந்த கருப்பட்டி பாகை நம்ம சேர்த்து நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸில் வீட்டிலே தயாரித்த தயிர் இருக்குது, கெட்டியான தயிர். இப்போ அடுத்த டிஃபன் பாக்ஸில் வந்து இன்றைக்கி சண்டே நாங்கள் வந்து வைக்கும்போது முட்டை குழம்பு வச்சோம். அது மிச்சமானது சூப்பராக இருந்துச்சு முட்டை குழம்பு. இதில் வந்து மீதமான சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாவு ஆட்டி வச்சுருக்குறோம். இது எங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மாவு ஆட்டி வச்சுருவோம். இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, அதாவது நான் வந்து இந்த பழங்கள், இந்த வெஜிடேபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெஜிடேபிள் பேக் இருக்குது. இது ஆன்லைனில் வாங்கினது தான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது ரொம்ப சீப்பானது தான். மொத்தம் 12 பேக் கொடுத்தாங்க. 12 பேக் ரொம்ப யூஸ் ஆகுது. இது ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 150லேருந்து 200க்குள்ளே தான் இருக்கும், அந்த ரேட் தான். ஆனால் நல்லா யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறிலாம் வாங்கும்போது நாளே இதை துவைச்சும் காய வச்சிடலாம். அதனால் இது வந்து வேஸ்ட் ஆகாது. இது இந்த நல்ல நெட்டடாக இருக்கிறனால நல்லா காத்தோட்டமாக இருக்கும் காய்கறிகளுக்கு. இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு கிடைக்கலனா, இப்போ எல்லா இடத்துலையும் வந்து எந்த காய்கறி கடைக்கு போனாலும் சரி, எந்த ஷாப்புக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு துணி பை கொடுக்குறாங்க. இந்த துணி பையிலையும் ஸ்டோர் பண்ணலாம். இதுவும் நல்லா தாங்குது, காயெல்லாம் பழங்களெல்லாம் தாங்குது.
இது தமிழ்நாட்டில் இப்போ வந்து பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டு வராங்க. அதனால் வந்து அந்த பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக இதுதான் எல்லா கடையிலையும் இனிமேல் கொடுக்க போகிறாங்க. இது நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து பெங்களூரில் எப்பயுமே எந்த கடையிலையும் இதுதான் கிடைக்கிது. இங்கே பிளாஸ்டிக் கவர்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரேக் மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த கொஞ்சம் அந்த மண் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா இது ஒன்றும் தூசி ஆகாது. அதே மாதிரி காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா தெரியும். காலிஃப்ளவரும் நம்ம வாங்கி அப்படியே ஒரே பூவை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. இந்த மாதிரி கையிலே உடச்சோ இல்லை கத்தியில் உடச்சி நம்ம சின்ன பூவாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஏதோ 65 எதுவும் பண்ணால் வேணும்னா நம்ம எவ்வளோ வேணால் கட் பண்ணிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. இங்கே வந்து சௌச்சவ் இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, வாழைக்காய் இருக்குது. இதே மாதிரி இந்த பேக் போட்டு ஜிப் போட்டு வச்சுருக்கு. இப்போ வாங்க வெஜிடபிள் பேஸ்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து முருங்கைக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி எது ஸ்டோர் பண்ணாலும் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரும் வச்சு நான் ஸ்டோர் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு தாங்கும். அதே மாதிரி இதில் அந்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுலையும் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கனமான ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ கீழே வந்து பீன்ஸோ இல்லை இந்த மாதிரி கத்திரிக்காவோ போட்டுட்டு மேலே வந்து பெரிய காய் போட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே நசிஞ்சு போயிடும். அப்படி போடாமல் கீழே வந்து எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து நம்ம மேலே என்ன காய் வச்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நல்லா கெட்டியான காய்கள். அதே மாதிரி ரொம்ப வேகமாக இந்த மாதிரி நசுங்கக்கூடிய காய்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி காயெல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நான். வெண்டைக்காய் இருக்குது, இது பீன்ஸு. இங்கே வந்து நூக்கல், முள்ளங்கி சேர்த்தே நான் வச்சுருக்கேன். கீழே கேரட் இருக்குது. இந்த மாதிரி வெயிட்டான காய்களை கீழே வச்சுட்டு மேலே லேசான இந்த மாதிரி கேப்சிகம்மு, அதே மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எப்படி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணுன்ற ஏற்கனவே தனி வீடியோ போட்டுட்டேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு டோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்து கீழே இருக்க ட்ரேலேருந்து அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து சாஸ் ஐட்டம்லாம் இருக்குது. இந்த மாதிரி டொமேட்டோ சாஸு, இது வந்து மஸ்டர்ட் சாஸு, சோயா சாஸ், இது ஊறுகாய், வெண்ணிலா எசன்ஸு, எங்களுக்கு யூஸ்க்கு தேவையான ஐட்டங்கள்லாம் அங்கே வச்சுருக்குறோம். அப்படியே வந்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து கொத்தமல்லி தழை, இதையும் நல்லா சுத்தப்படுத்தி கழுவி நீங்கள் நீட்டாக ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலையும் இந்த மாதிரி உருவி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நெல்லிக்காய் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவோம். அதனால் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் நிறைய நெல்லிக்காய் இருக்கும். இது வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறேன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பின்னாடி வந்து இஞ்சி இருக்குது. இஞ்சியையும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இஞ்சியையும் இதே மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பீனட் பட்டர் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து ஆரஞ்சு மிட்டாய், எல்லாருக்கும் பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து முட்டை வைக்கிறதுக்காக ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் நாங்கள் முட்டை குழம்பு வச்சனால காலி ஆயிடுச்சு. இங்கே வந்து லெமனையும் இதே மாதிரி நெல்லிக்காய் ஸ்டோர் பண்ண மாதிரியே ஒரு சின்ன பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதுவும் ஒன்று தான் இருக்குது, அதனால் வச்சாச்சு. இது வந்து நெய் இருக்குது கொஞ்சோண்டு. இது வந்து ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்த பிரசாதம். நெய் இருக்குது கொஞ்சோண்டு. வந்தோடனே பொங்கல் வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து இந்த தைப்பொங்கலுக்கு வைக்கலாம்ன்றதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கெட்ட வாடைகள் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணி இந்த டோரில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தோடனே ஒவ்வொரு சிலர் வீட்டில் வந்து அப்படியே கும்முன்னு ஒரு வாடை வரும். அந்த வாடையெல்லாம் இல்லாமல் இந்த லெமன் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மறக்காமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.